விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை அடுத்த தாம்பரம் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த இடம். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். அவுட்டர் ரிங் ரோட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துக்கு வரணும்னா சாமி SAAMY சாமி வீடர்ஸ்னு அடிச்சிங்கனாலே லொக்கேஷன் கூகுள் மேப்பில் போய் அடிச்சிங்கனாலே லொக்கேஷன் காமிக்கும். அது போட்டாலும் வரும். வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் குன்றத்தூர் அப்படின்னு அடிச்சிங்கனாலும் வரும். வெறும் வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் போனீங்கன்னா அது வந்து நிறைய வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். நீங்கள் வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் குன்றத்தூர்னு அடிக்கணும். அப்போ தான் இந்த லொக்கேஷன் கரெக்டாக காமிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வீடர்லாம் உட்காந்து ஓட்டுற வீடராக மாற்றி நிறைய வீடர் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். 4 வீல் வீடராக மாற்றிருக்கிறோம். அக்ரிகார்ட்னு சொல்லிட்டு நம்ம சாதா வீடரை வந்து உட்காந்து ஓட்டுற வீடராக மாற்றிருக்கிறோம். அது தவிர வந்து 63 விதமான வீடர் இருக்குது. அது இல்லாமல் வந்து விவசாயத்துக்கு தேவையான பெரும்பாலான மிஷினரிஸ் நம்மகிட்ட இருக்குது. இது தவிர வந்து விவசாயிங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது மாதிரியும் பண்ணி கொடுக்குறோம். தனிநபர் விவசாயமாக வந்து நம்ம வேலை பண்ணணுன்ற நோக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிஷினரி கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து விவசாயத்தை நிறுத்தாமல் ஆள் கிடைக்காத பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயி வந்து திருவண்ணாமலையிலேருந்து இந்த பவர் டில்லரில் உள்ள கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி உட்காந்து ஓட்டுற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி அகலம் அதிகமாக இருக்கணும். உழவு வந்து எனக்கு சீக்கிரமாக வேலையாகணும். ஆழம் அதிகமாக போகக்கூடாது. ஆழம் அதிகமாக போச்சுன்னா மகசூல் குறைஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பவர் டில்லரில் பண்ணுற வேண்டிய அட்டாச்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாரு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் ப்ளோவும் அந்த பெடலரும் நம்ம ஏற்கனவே பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். அது வந்து போயின்னு இருக்குது, சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அவர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெவலர் கேட்டிருந்தார். 10 அடி லெவலர் வேணும், இந்த மாதிரி கேஜிவில் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு இருந்தால் சௌரியமாக இருக்கும். வண்டி வந்து இது ஹேண்டில் பார் வந்து இது வந்து VST 165ன்னு சொல்லிட்டு அந்த மாடல் பவர் டில்லர் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹேண்டில் பார் லென்த்து வந்து பத்தலை, எனக்கு வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னார். இது தனியாக ஒரு பீஸ் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம் ஹேண்டில் பாரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது திருப்பும் போது நம்ம கேஜிவில் அடிப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இதை ஓட்டின்னு போகிறச்ச வந்து நமக்கு கை வந்து ஹைட் வந்து இந்த இது வந்து சப்போர்ட் ஆகும். இந்த பீஸ் வந்து நம்ம பவர் டில்லர் வந்து கீழே இறங்காமல் இருக்குது சப்போர்ட். இதுக்கு எந்த பக்கமும் நமக்கு சப்போர்ட் இல்லை இல்லையா, அதனால சப்போர்ட் இது. சேத்து உழவில் பரம்பு ஓட்டும்போது மட்டும் இந்த சப்போர்ட் தனியாக மாட்ட வேண்டியிருக்கும். இதை மாட்டிட்டு உங்களுக்கு இங்கே நிற்கிற ஆளுக்கு உயரம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஹேண்டில் பாரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னாக்கா மேலே கீழே ஏற்றி இறக்கலாம். இந்த செட்டு வந்து உயரம் கம்மி பண்ணுறத கூட்டுறது, இது அந்த பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக கொடுத்துருக்குறோம். இது வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான லென்த்தில் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவை இருந்ததுனாக்கா இதை கொஞ்சம் தள்ளி போடணுன்னா தள்ளி போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் விடணும்னா விட்டுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸுக்காக வேண்டி இந்த மாதிரி டபுள் செயின் போட்டிருக்கிறோம். இதை பொறுத்தவரையிலும் இந்த கேஜிவியில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு போகிற மாதிரி இப்போ பிளான் பண்ணி அது மாதிரி வேலை பண்ணியிருக்கிறோம். இது வந்து அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் எடுத்துகிட்டு வர்றது சிரமமாக இருக்கும்ன்றதுனால வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பி இதை நீங்கள் போல்ட் நட்லாம் கழட்டிட்டு திருப்பி போடணுன்னாக்கா இந்த பிக்கு நேராக பி வச்சு போட்டுடலாம் இந்த பலகையை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எல் ஆங்கிள் வந்து நம்ம இந்த பிராக்கெட் வந்து 1 நம்பர் எழுதியிருக்கோம். இதில் 1 இங்கே 1 இங்கே 2 எழுதியிருக்கோம். இதில் 3 எழுதியிருக்கிறோம். இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்பர் தேவையில்லை, இது மாற்றி போட முடியாது. இதிலெல்லாம் நம்பர் போட்டிருக்கிறோம். இது 4 இது 5 இது வந்து 6 இங்கே திருப்பி இது ஏன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் தனியாக கழட்டினீங்கனாலும் திருப்பி வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம், ஈஸியாக பார்த்து அப்படியே அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த சைடு பலகை என்ன பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேத்து உழவில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது மண்ணை பிடிச்சின்னு போகிறோம்னா சைடில் வந்து திரிஞ்சு அந்த பக்கம் போய் மேடாகி நிற்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைடு பலகை போட்டிருக்குது. இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணலைங்க, இது இந்தோனேஷியாவிலேருந்து வீடியோ காமிச்சு அதை பார்த்து காப்பி தான் அடிச்சிருக்கிறோம். நாங்கள் மொத்தமாகவே நாங்களே பண்ணல. அதே மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். இதில் வந்து 6 டிஸ்க் ப்ளோவும் போடலாம், 4ம் போடலாம். இதில் வந்து 14 இன்ச்சும் போடலாம் டிஸ்க்கு, 16 இன்ச்சும் போடலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் ஹைட்டு உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம திட்டமான உயரம் செட் பண்ணிக்கணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு உயரம் திட்டமாக வரும்.
இதை டிஸ்ப்ளோ போட்டு ஓட்டினதுக்கப்புறம் இது வந்து பெடலர் போட்டு ஓட்டணும். 2 சால் டிஸ்ப்ளோ போட்டு ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பெடலர் போட்டு அடுத்து ஒரு 2 சால் ஓட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், லெவலரை மாட்டி லெவல் பண்ணிக்காங்க. அவ்வளோதான், வேலை முடிச்சு நடவு நட வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெடலரு இந்த டிஸ்ப்ளோலாம் ஏற்கனவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பரம்பு தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சப்போர்ட் பீஸ். இதில் வந்து நீங்கள் 165னா நான் இருக்கிறத அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். விஎஸ்டியில் 165DISன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த மாடல் இருந்ததுன்னா நாங்கள் இந்த பொருள்லாம் அப்படியே கொடுத்தா உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது பவர் டில்லர் வாங்கி இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு அந்த டைமென்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன், அந்த ஹேண்டில் பார் எக்ஸ்டென்ஷனும் இந்த எக்ஸ்டென்ஷனும் வந்து தனியாக தான் பண்ணி கொடுக்கணும். இது வந்து ஜென்ரலாக எது கொண்டாலும் எந்த பவர் டில்லருக்கு வேணால் இதை போட்டுக்கலாம். இதுவுமே வந்து எது வேணால் போடலாம். அது மட்டும் தனியாக அந்தந்த உங்கள் வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். இதை பொறுத்தவரையிலும் வந்து அதே மாதிரி எந்த வீட்டர் கொண்டாலும் எது கொண்டாலும் எந்த பவர் டில்லருக்கு கொண்டாலும் இது மாட்ட முடியும். அந்த சீட்டு மட்டும் வந்து உங்கள் பவர் டில்லர் ஹேண்டில் பாருக்கு சீட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேண்டில் பார் வந்து காலில் வந்து குத்தக்கூடாது. கொஞ்சம் தூரம், திட்டமான தூரம் வச்சு இதை லாக் பண்ணிக்கலாம். இது வந்து டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட். இது ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். எவ்வளோ ஆழம் நமக்கு அந்த டெஸ்க்குள்ளே போகணுன்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து அந்த டெப்த் கண்ட்ரோல். ஆழம் அதிகமாக போட்டிங்கன்னா மகசூல் குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி இந்த மாதிரி டெப்த் கண்ட்ரோல். அது ஒரு ரெண்டு திருப்பினதுக்கப்புறம், அதான் 2 சால் ஓட்டினதுக்கப்புறம் அந்த பெடலரை போட்டு 2 சால் திருப்பி விட்டிங்கனாக்க போதுமானது. அதுக்கப்புறம் லெவல் பண்ணிவிட்டு நடவு நட வேண்டியது தான். இது வேணுன்றவங்க வந்து இதில் ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த ஃபோன் பண்ணி கேட்டுக்காங்க. எல்லாத்துக்குமே வேலை சொல்லுவாங்க. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.